ஓகே. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், சமுதாய போராளி, சமூக சேவகர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் வெட்டி கொலை. அண்ணருக்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் கண்ணீரஞ்சலிகளையும் செலுத்துகிறோம். மேலும் மக்களுடைய கேள்வி தமிழக அரசையும் காவல்துறையும், ஜெய்பீம் என்ற முழக்கத்தை முடக்கவா அல்லது பகுஜன் சமாஜ் கட்சியை ஒழிக்கவா இந்த சதி மோச திட்டங்கள்? தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியில் இருக்கிற பெரம்பூர் பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி தலைவனாக, இளைஞர்களின் நாயகனாக, மக்களுக்கு சேவை செய்த மனப்பான்மையோடு வந்த மக்கள் சக்தியாக செயல்பட்ட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்று சொன்னால், மற்ற கட்சியினுடைய மாநில தலைவருக்கு என்ன பாதுகாப்பு, என்ன உத்தரவாதம்? இது தொடர்ச்சியாக 2-3 மாதங்களாக 10க்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்கள், சமுதாயவாதிகள் கொலை செய்யப்பட்டதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. சென்னையில பெரம்பூர் பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வேதனைக்குரியது, வெக்கமானது, அருவருப்பானது. இதை மன்னிக்க முடியாததும் கூட. இப்படி சென்னை முழுவதும் மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய, அதுவும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில், பகுதிகளில் மக்கள் அதிகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் புத்த மதத்தை, பௌத்தத்தை தழுவி பௌத்த வழிபாடுகளில் வந்து எந்த ஒரு தலித் தலைவர்களும் செய்யாத, கடைபிடிக்காத, நடைமுறைப்படுத்தாத ஒரு காரியத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழிகளை, அவர் சொன்ன கருத்துக்களை, அவர் காட்டிய பாதைகளை பின்தொடர்ந்து வருவதற்காக முயற்சி செய்து பௌத்தத்தை தழுவி, பௌத்தத்துக்காக ஒரு கோவில், எந்த ஒரு தலித் லீடர்ஸும் கட்டாத நிலையில் இவர் கட்டி அதை வழிபட்டு பிறகு முன்மாதிரியாக இருந்தார். சீர்கெட்ட வாலிபர்களை சீர்படுத்தி, அநேகருக்கு வழக்கறிஞர்களை, சட்டங்களை படித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை சட்டக்கல்லூரியில் படிக்க செய்து அதுக்குண்டான பண உதவிகளும் செய்து வந்தார். அநேக ஏழை மக்கள் அவரிடத்தில் போய் உதவி கேட்கும்போது அநேகருக்கு உதவி செய்து வந்தார். இப்படி மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு வீரமிக்க ஒரு தலைவருக்கு இந்த நிலை என்று சொன்னால், மற்ற தலைவர்களுக்கு, அமைப்பாளர்களுக்கு, மற்ற அமைப்பை சார்ந்தவர்களுக்கு, சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இது தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக, போராளியாக, அந்த மக்களுடைய குரலாக செயல்பட்டவர். அவர் குறைநிலையை வெட்டியது யார்? வெட்ட சொன்னது யார்? இதுக்கு பின்பாக இருக்கிற சூழ்ச்சிகள் என்ன? தமிழக அரசு இதை உடனடியாக தடுத்து, இனியும் யாருக்கும் வராதபடிக்கு தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் அனைத்து சமூக இயக்க தலைவர்களுக்கும், கட்சி தலைவர்களுக்கும் உரிய பாதுகாப்புகளை அரசாங்கம் வழங்க வேண்டும். ஒரு தலைவர் என்று சொல்லும்போது அது கட்சியா இருக்கலாம், இயக்கமா இருக்கலாம், அமைப்பா இருக்கலாம், சாதிய சங்கமா கூட இருக்கலாம். அவர்களை கண்காணித்து அவர்களுடைய போக்கை பார்த்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இப்படி ஒரு மாபெரும் ஒரு தலைவருக்கு, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு, ஒரு வழக்கறிஞருக்கு இப்படி நிலை என்று சொன்னால், மற்ற தலைவர்கள் எல்லாம் அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். தமிழகமே கெதி கலங்கி போயிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கிறது என்று சொல்லி பொதுவாக அனைத்து செய்திகளையும் ஊடகங்களையும் பார்க்கின்ற போது அனைத்து தரப்பு கட்சியினர்களும், அமைப்பினர்களும், பொதுமக்களும் இதை குறித்து பேசி வருவதை நாம் அனைத்து காணொலிகளையும், அனைத்து தொலைக்காட்சிகளையும், பத்திரிகைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே தமிழக அரசாங்கம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய தொகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இருக்கும் என்று சொன்னால் மற்ற தொகுதியுடைய நிலைப்பாடுகள் என்ன? எனவே தயவு செய்து அவரை மீண்டும் மரித்தவரை எழுப்பி கொண்டு வர முடியாதுதான். இருந்தாலும் இவ்வளவு துணிகாரமாக ஒருவன் செய்வான் என்று சொன்னால், ஒரு தலைவருக்கு
வெட்டினால், கொலை செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும், என்ன பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தும் இப்படி செய்கிறான் என்று சொன்னால், அதுக்கு முழுக்க முழுக்க அநேகர் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், போதைகள், போதை ஊசி, கெஞ்சா, அபின், இது போன்ற போதைக்கு அடிமையாகிட்டு வாலிப பிள்ளைகள் சீர்கெடுத்துக் கொள்வதையும் பிறகு சீரழிப்பதற்கும் துணையா இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே டாஸ்மாக் கடைகளை, போதை பொருட்களை, போதை ஊசிகளை, கெஞ்சாக்கு போன்ற இந்த சமூக விரோத செயல்களை தடுக்கும்படியாக, அழிக்கும்படியாக, போதையில்லாத தமிழ் மாநிலமாய் மாற்றும்படியாக தமிழக அரசை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் முன்மாதிரி சொல்லக்கூடிய தமிழகத்துல தான் மற்ற மாநில காட்டிலும் கொள்ளைகளும், கற்பழிப்புகளும், மோசடிகளும், ஊழல்களும், இது போல அநீதிகளும் நடந்து வருவதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீர வணக்கம்.